லாஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து இன்டர்ஃபரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்டர்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு யங்ஸ் டபுள் ஸ்லிட் முடிச்சுட்டு டைஃப்ராக்ஷன் வி ஜஸ்ட் ஸ்டார்டட். டைஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொன்னோம். டைஃப்ராக்ஷனா அப்சர்வ் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்னு சொன்னோம். அதுல 2 டைப் ஆஃப் டைஃப்ராக்ஷன், ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷன் சொன்னோம். ஸோ வி ஸ்டார்டட் வித் டைஃப்ராக்ஷன் இன் அ சிங்கிள் ஸ்லிட். இந்த இது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் போன கிளாஸ்ல. டைஃப்ராக்ஷன்னா பெண்டிங் ஆஃப் வேவ்ஸ் ரவுண்ட் த எட்ஜஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள். சாதாரணமா ஃப்ரான்ஹாஃபர் டைஃப்ராக்ஷன்ல பேரலல் ரேஸ், அதாவது சோர்ஸ் இன்ஃபினிட்டியில இருக்கணும், பேரலல் ரேஸ் வந்து டைஃப்ராக்ஷன் அண்டர்கோ பண்ணணும். ஸோ டைஃப்ராக்ஷன் ஆக்சுவலா என்னன்னா, இங்க ஒரு ஸ்லிட் இருக்கு. நார்மலி இப்படி ஒரு ஸ்லிட் இருந்து லைட் பேரலல் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இந்த ரேஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்றதுனால இந்த ரீஜன்ல மட்டும் பிரைட்னஸ் இருக்கும், இங்கெல்லாம் லைட் இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா என்ன ஆகுது, இந்த பேரலல் ரேஸ் இந்த இதுல வந்து படும்போது நேராவும் போகுது, அட் த சேம் டைம் இங்கெல்லாம் பெண்டிங்கும் நடக்குது. அதனால இந்த ரீஜன்ல நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. அந்த பேட்டர்ன் கிடைக்கிறது இஸ் அ கிளியர் ஃபினாமினன். ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாம பெண்ட் ஆகுது. வேவ்ஸ்னா பெண்ட் ஆகணும். ஸோ அது பெண்ட் ஆகுறதுனால லைட் இஸ் அ வேவ் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரூஃப் சொல்றோம். இது நடக்கணும்னா கண்டிஷன் சொன்னோம். அப்டக்கிளோட இந்த ஸ்லிட்டோட சைஸும் நம்ம வேவ் லெங்த்தும் கம்பேரபிளா இருக்கணும். இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட், இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கோம். இதுக்கு பேர் டைஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட். சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் லென்ஸ்ல பட்டு பேரலல் பீமா மாறி அந்த பேரலல் பீம் போய் ஒரு ஸ்லிட்ல இன்சிடென்ட் ஆகுது. அங்க இருந்து பெண்ட் ஆகி போற ரேஸும் பேரலா இருக்கும். ஸோ பேட்டர்ன் வேணும்னா ஒரு லென்ஸை வச்சு தூர கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ல நம்ம அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை அப்சர்வ் பண்றோம். பண்ணினா அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹவு வில் பி த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லுக் அட் த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன், யூ வில் see here சென்ட்ரல்ல ஒரு பிரைட் மேக்சிமம் இருக்கும். there will be a central bright maximum. நல்ல இன்டென்சிட்டி ரொம்ப பெருசா இருக்கும். you can see here this is called, அப்படியே இந்த ஸ்லிட்டோட சென்டருக்கு நேரா இது இருக்கிறதுனால, பிரைட்னஸ் இருக்கிறதுனால பிரைட் இந்த ஸ்கிரீன்ல இப்படிதான் தெரியும். நல்ல அகலமா இருக்கு, தெரிஞ்ச பார்த்தா தெரியும் இந்த மேக்சிமம். followed by alternate dark and bright bands. இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் மினிமம், ஃபர்ஸ்ட் மேக்சிமம். இது 0 ஆர்டர் மேக்சிமம்னு சொல்லுவோம், சென்ட்ரல் மேக்சிமம்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மினிமம், ஃபர்ஸ்ட் டார்க் பேண்ட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பிரைட் பேண்ட், செகண்ட் டார்க் பேண்ட், செகண்ட் பிரைட் பேண்ட். அது மாதிரி இந்த சைட்லயும் ஒரு சைடு மட்டும் இல்லாம ரெண்டாவது சைடும் சென்ட்ரல் மேக்சிமத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டார்க் பேண்ட், ஃபர்ஸ்ட் பிரைட் பேண்ட், செகண்ட் டார்க் பேண்ட், செகண்ட் பிரைட் பேண்ட், தேர்ட் டார்க், தேர்ட் பிரைட். இப்போ இதுல பார்த்தோம்னா தெரியும், இப்போ இன்டர்ஃபரன்ஸ்ல இப்படிதான் இருந்தது, ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் சென்ட்ரல் மேக்சிமத்துல இருந்து. அங்க பார்த்தானா எல்லா பிரைட் பேண்ட்ஸும் ஒரே திக்னஸ்ல இருந்தது. இங்க பார்த்தோம்னா சென்ட்ரல் பிராண்ட் நல்ல அகலமா இருக்கு, போக போக டார்க் பேண்ட்ஸோட சைஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது ஏன் திஸ் இஸ் வாட் த பேட்டர்ன் வி ஆர் அப்சர்விங். இது ஏன் கிடைக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதுக்காக நம்ம வி ஆர் கன்சிடரிங் த ரேஸ் which are traveling at an angle. So screenல ஏதோ ஒரு இடத்துல, இந்த இடத்துல பிரைட்னஸ் வருது அப்படின்னா, why this place is bright, இந்த இடத்துல ஏன் பிரைட்டா இருக்கு ஸ்கிரீன்ல, இந்த இடம் ஏன் டார்க்கா இருக்கு ஸ்கிரீன்ல, இந்த இடம் ஏன் திரும்ப டார்க்கா இருக்கு, இந்த இடம் ஏன் பிரைட்டா இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, இந்த இடம் பிரைட்டா இருக்கிறதுக்கு காரணம் இங்க வரக்கூடிய ரேஸ், இங்க எக்கச்சக்கமான இடத்துல இருந்து ரேஸ் வருது. ரேஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த ஸ்லிட். ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் ரேஸ், எக்கச்சக்கமான ரேஸ் ஆர் கம்மிங் அண்ட் ரீச்சிங் திஸ் பாயிண்ட். ஸோ ஆல் த ரேஸ் which are traveling at an angle theta, they superpose with each other and produce a pattern at this point. இதுங்க ப்ரொடியூஸ் பண்ற பேட்டர்ன் பிரைட்டா இருக்குமா டார்க்கா இருக்குமா அப்படிங்கிறது it depends on the path difference between the waves. இந்த path difference between the waves n லாம்டாவா இருந்தா பிரைட்னஸ், 2n-1 லாம்டாவா இருந்தா டார்க்னஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் we are going to discuss now. So to consider central maximum ஏன் வருதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் ஸ்லிட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இதை நம்ம ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இதுக்கு நேரா பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட், இது ஏபிங்கிற ஸ்லிட், அதோட சென்டர் பாயிண்ட் ஓன் வச்சுண்டா அதுக்கு நேரா இங்க கூடிய சின்ற பாயிண்ட்.
இங்க வர ரேஸ் எல்லாம் இங்கேயும் நிறைய ரேஸ் வரும். எக்கச்சக்கமான ரேஸ். ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ல இருந்தும் each and every point on the wavefront behaves as a secondary source, giving rise to the waves in all direction. எல்லா டைரக்ஷன்ல இருந்து வருது. பட் எல்லாரும் இங்க ரீச் ஆகும்போது எல்லாரும் சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி சியை ரீச் பண்றாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் ரே என்ன டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதோ அதே தான் இதுவும். ரெண்டு பேருக்கும் பாத் டிஃபரன்ஸ் 0. அது மாதிரி இங்க செகண்ட் ரே எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே தான் இங்க செகண்ட் ரே. ஸோ அது ரெண்டுக்கும் பாத் டிஃபரன்ஸ் 0. பாத் டிஃபரன்ஸ் 0வா இருக்கிறதுனால center point is bright. If I choose any other point P on the screen, இந்த பாயிண்ட் பிரைட்டா இருக்குமா டார்க்கா இருக்குமா அப்படின்னா that depends on and the path difference between the rays reaching the point. இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய ரேஸ்க்கு நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ் அதை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய ரேஸ் டயக்ராம் போன கிளாஸ்ல டயக்ராம் கிளியரா இருக்கு. இப்போ நான் ரஃபா வரைகிறேன். So you can take it. This is the slit. We name this as AB. Let us take the central point as C. இதோட ஸ்லிட்டோட width A ன்னு வெச்சுக்கலாம் நம்ம. Width of the slit. So screen இங்க இருக்கு. Screen is at a distance, say capital D from the slits. So இதுக்கு நேரா இருக்கக்கூடிய central point we name it as O. O bright-ஆ இருக்கும்னு தெரியும். I want to check whether the point P will be bright or not. அதுக்கு என்ன பண்ணணும், பீக் வரக்கூடிய ரேஸை கன்சிடர் பண்றேன். எந்த ரேஸ்லாம் பீக் வருது, ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரிஜினல் டைரக்ஷன்லேருந்து தீட்டா ஆங்கிள் டிராவல் பண்ற ரேஸ் எல்லாம் பீக் வருது. நாட் ஓன்லி ஃப்ரம் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்தும் ரேஸ் வருது. நான் வந்து சிம்பிளிசிட்டிக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் ரேஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சென்டரையும் எடுத்துக்கலாம். Okay, these are the rays which are reaching the point P. In between A and C, லட்சக்கணக்கான ரேஸ் வருது. In between C and B, நிறைய ரேஸ் வருது. So what are the rays responsible for producing a pattern at P? அப்படின்னு கேட்டோம்னா, all the rays which are traveling at an angle theta with respect to the original direction. Original directionல இருந்து theta angle travel பண்ற ரேஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ல ஒரு பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கு நடுவுல பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு 2 ரேனா பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்கச்சக்கமான ரேஸ் இருந்தா நம்ம பாக்குறோம். இப்ப இந்த பாயிண்ட் பி டார்க்கா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் முதல்ல பார்க்கணும். அதுக்கு நம்ம இந்த ஸ்லிட்டை 2ஆ பிரிச்சுக்கிறோம். இந்த என்டையர் ஸ்லிட் இருக்கு இல்லையா, இப்ப பிரிச்சுட்டு இருக்க மாதிரி இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற ரீஜியனை 2 ஹாஃபா பிரிச்சுக்கிறோம். இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஏலேருந்து ஒரு ரே வருது, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா சிலேருந்து ஒரு ரே வருது. ஏக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரே வருது, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா சிக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரே வருதுன்னு வச்சுக்கிறோம். இப்ப ஏலேருந்து வர ரேக்கும் பிலேருந்து வர ரேக்கும் நடுவுல பாத் டிஃபரன்ஸ் லாம்டா அப்படின்னு வச்சிருந்தோம்னா, if I take the path difference between BP minus AP is equal to 1 lambdaன்னு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் பார்க்கறதுக்காக 1 lambdaன்னு வச்சுக்கிட்டா. இப்ப ஏலேருந்து சிலேருந்து வரக்கூடிய ரேஸ்க்கு பிட்வீன் ஏ அண்ட் சி the path difference is lambda by 2. ஏக்கும் பிக்கும் நடுவுல லாம்டா இருந்தா ஏலேருந்து வர ரேக்கும் சிலேருந்து வர ரேக்கும் லாம்டா by 2 இருக்கும். ஸோ இந்த ரேவும் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். ஏன்னா பாத் டிஃபரன்ஸ் லாம்டா by 2னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் சிக்கும் என்ன பேருன்னா, they are called corresponding points. ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா, இது இந்த ஏக்கு அடுத்த பாயிண்ட் இது A1ன்னு வச்சுக்கிறேன். அங்கேருந்து வர ரேக்கும் C1லேருந்து வர ரேக்கும் நடுவில் லாம்டா by 2 இருக்கும். அது ஒன்னு கேன்சல் பண்ணிடும். அடுத்தது A2 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தும் C2ங்கிற பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய ரேஸ்க்கு பாத் டிஃபரன்ஸ் லாம்டா by 2 இருக்கும். அது மாதிரி ஒன்னு கேன்சல் பண்ணிடும். So every point in between A and C, there is a corresponding point between C and B. Corresponding point என்ன அர்த்தம், அவங்க 2 பேருக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் A by 2 இருக்கணும். அப்படி இருந்தா அந்த 2 ரேவும் ஒன்னு மீட் பண்ணும்போது டிஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகி ஒன்னு கேன்சல் பண்ணிடும். சோ இந்த பாயிண்ட் P ஃபர்ஸ்ட் மினிமமா இருக்கணும்னா, சென்ட்ரல் பிரைட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மினிமமா இருக்கணும்னா என்ன கண்டிஷன், the path difference between the points A
between the waves coming from the points A and B. அது எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கணும்னா இந்த குட்டி ரேஸ்ல நான் erase பண்ணிடுறேன். We'll have simply these two. So I want to find out the path difference between the rays starting from A and B. அதுக்கு நான் என்ன பண்றோம், ஒரு perpendicular drop பண்றோம் இந்த ரெண்டு ரேஸ்க்கும். foot of the perpendicular m னு வெச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரேஸ் எங்கன்னு சொல்லியிருக்கோம், தீட்டா ஆங்கிள் டிராவல் பண்ற ரேஸ். இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சிருந்தா then this angle is also equal to theta. அது நமக்கு தெரியும் mathematics rule. The angle between any two lines is equal to the angle between their perpendiculars. So நமக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ ஏல இருந்து சில இருந்து வர ரேஸ் ஒன்னு கேன்சல் பண்ணனும்னா இந்த பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? பாத் டிஃபரன்ஸ் is BP minus AP, which is approximately is equal to BM. Then now I can write this as A sin theta. In the A sin theta 1 lambda வா இருந்தா A sin theta 1 lambda na BP minus AP is 1 lambda or CP minus AP is lambda by 2. அப்படின்னா CP ray AP ரேவை கேன்சல் பண்ணிடும். அப்ப ஏசிக்கு நடுவுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து வர ரேவை சிபிக்கு நடுவுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து வர ரே கேன்சல் பண்ணிடும். So if the path difference between BP and AP is 1 lambda, or if the path difference between the rays from A and C, அது A by 2 sin theta is lambda by 2 ஆ இருந்தா, there will be destructive interference. We will be getting the first minimum. சரியா? A by 2 sin theta lambda by 2 ஆ இருக்கணும். Or in other words, A sin theta is equal to 1 lambda is the condition for first minimum. Second minimum வரணும்னா என்ன பண்ணணும்? அப்ப நம்ம இந்த ஸ்லிட் இருக்கு இல்லையா, அதை நாலா பிரிச்சுக்கிறோம். A இந்த பாயிண்ட் B அதே டிஸ்டன்ஸ் தான், அதே டிஸ்டன்ஸ், அந்த ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் மாறல, AB. இதை நம்ம ரெண்டா பிரிச்சதுக்கு பதிலா we split it into 4. இப்ப ஏல இருந்து வர ரேக்கும் பில இருந்து வர ரேக்கும் நடுவுல இருக்கிற பாத் டிஃபரன்ஸ், if the path difference delta A sin theta is equal to 2 lambda, or அப்படி இருந்தா இங்க நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் we will name it as C and D. A க்கும் C க்கும் நடுவுல between AP, CP and AP lambda by 2, அதாவது corresponding points. இது எப்படி பிரிச்சிருக்கோம்? நாலா பிரிச்சிருக்கோம். A by 4 sin theta is equal to lambda by 2. Or in other words, A sin theta is equal to 2 lambda. இப்படி இருந்தா, so இந்த AC ல இருந்து வர்ற waves CD ல இருந்து வர்ற waves cancel பண்ணிடும். DE ல இருந்து வர்ற waves EB ல இருந்து வர்ற waves cancel பண்ணிடும். So நாலா பிரிச்சுக்கிட்டா ஒரு ரீஜன்ல இருந்து வர ரேஸ் இன்னொரு ரீஜன் கேன்சல் பண்ணி, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பாத் டிஃபரன்ஸ் lambda by 2 ஆ இருக்கு. நான் ஏன் A by 4 sin theta போட்டேன்? இந்த ரீஜனை நாலா பிரிச்சிருக்கு, அதனால A by 5 sin theta. So the condition for second minimum is A sin theta is equal to 2 lambda or A by 4 sin theta is lambda by 2. Third minimum வேணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் AB இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் P இருக்கு. அப்ப நாம இந்த ரீஜனை ஆறா பிரிச்சுக்கிறோம். 1 2 இங்க அகைன் 1 2. சோ இந்த இத பாயிண்ட்ஸ் நேம் பண்ணலாம். இது C D E F G. இதுல பார்த்தோம்னா இப்ப A ல இருந்து C க்கு CP minus AP will be equal to A by 6 sin theta. The A by 6 sin theta lambda by 2 ஆ இருந்தா, இப்ப A ல இருந்து வர ரேவை C ல இருந்து வர ரே கேன்சல் பண்ணிடும். AC ல இருந்து வர ரேஸ CD ரேஸ் கேன்சல் பண்ணிடும். அடுத்து DE ல இருந்து வர ரேஸ EF ரேஸ் கேன்சல் பண்ணிடும். அடுத்தது FG ல இருந்து வர ரேஸ GB ல இருந்து வர ரேஸ் கேன்சல் பண்ணிடும். அப்படி இருக்கணும்னா A by 6 sin theta lambda by 2 ஆ இருக்கணும். இல்லைன்னா A sin theta is equal to 6 by 2 lambda or 3 lambda. இல்லை ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கலாம், A sin theta is equal to n lambda is the condition for minimum. First minimum na
A sin theta is 1 lambda. Second minimum na A sin theta is 2 lambda. Third minimum na A sin theta is 3 lambda. அப்படி இருந்தா even number of halves பிரிச்சுக்கலாம் நம்ம இந்த ஸ்லிட்டை. ஒரு போர்ஷன் இன்னொரு போர்ஷன் கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணிடணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் அதுக்கு நடுவுல பாத் டிஃபரன்ஸ் λ/2 இருக்கணும். கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ்னா என்ன? அந்த பாயிண்ட்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் a/2 இருக்கலாம், a/4, a/6, a/8 அப்படி இருந்தா அவங்களுக்கு நடுவுல பாத் டிஃபரன்ஸ் λ/2 இருந்தா அதுக்கு பேர் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு கண்டிஷன் ஃபார் இப்ப நம்ம இது சென்ட்ரல் மேக்சிமம் இருக்கு. இங்க இருந்து வரக்கூடிய ரேஸ் பாத் டிஃபரன்ஸ் 0. ஃபர்ஸ்ட் மினிமம் அப்படின்னா இங்க இருந்து வர ரேக்கும் இங்க இருந்து வர ரேக்கும் நடுவுல பாத் டிஃபரன்ஸ் 1 lambda. செகண்ட் மினிமம் அப்படின்னா இங்க இருந்து வர ரேக்கும் இங்க இருந்து வர ரேக்கும் நடுவுல பாத் டிஃபரன்ஸ் 2 lambda. இது ஃபர்ஸ்ட் மினிமம். தேர்ட் மினிமம் இங்க இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் இங்க ஏல இருந்து வரக்கூடிய ரேக்கும் பில இருந்து வரக்கூடிய ரேக்கும் நடுவுல பாத் டிஃபரன்ஸ் 3 lambda. ஸோ மினிமத்துக்கு பார்த்தோம். மேக்சிமம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேக்சிமம் கிடைக்கணும்னா இந்த ஸ்லிட்டை நம்ம வந்து let us consider we are dividing the slit into 3 equal parts. இது A, இந்த பாயிண்ட் B இருந்தா நம்ம இதை 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த Pன்ற பாயிண்ட் பிரைட்டா இருக்குன்னா AP, இந்த பாயிண்ட்ஸ் CDன்னு வச்சுட்டா CP - AP அது எவ்வளவு வரும்? A/3 sin theta. அது நமக்கு λ/2 இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஏசில இருந்து வர ரேஸ சிடில இருந்து வர ரேஸ் கேன்சல் பண்ணிடும். டிபில இருந்து வரக்கூடிய ரேஸை கேன்சல் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால இந்த டிபில இருந்து வரக்கூடிய ரேஸ் அந்த இடத்துல ஒரு பிரைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அங்க என்னாச்சு? ஈவன் நம்பர் ஆஃப் ஹாஃபா பிரிச்சோம். அதனால ஒரு பார்ட்ல இருந்து வர்றதை இன்னொரு பார்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. எல்லா பார்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால ரேஸ் ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். வெரஸ் இங்க ஆட் நம்பரா பிரிக்கிறோம் ஸ்லிட்டை. ஆட் நம்பரா பிரிச்சா 3ஆ பிரிச்சோம்னா 2 பார்ட் ஒன்ன கேன்சல் பண்ணிக்கும். ஒரு பார்ட்ல இருந்து வர ரேஸை கேன்சல் பண்ணாம பிரைட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணும். 2 பார்ட் ஒன்னோட ஒண்ணு கேன்சல் பண்ணோம்னா என்ன கண்டிஷன்? அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் λ/2 இருக்கணும். ஏன்னா 3ஆ பிரிச்சிருக்கிறதுனால பாத் டிஃபரன்ஸ் A/C sin theta λ/2 இருக்கு. ஸோ செகண்ட் பிரைட் வேணும்னா ஃபர்ஸ்ட் பிரைட்டுக்கு கண்டிஷன் the path difference A/3 sin theta is λ/2. இது எப்படி மாத்தி எழுதினா A sin theta is equal to 3/2 lambda. இது எப்படி எழுதலாம்? 2n plus 1 λ/2 where n is equal to 1. ஃபர்ஸ்ட் பிரைட் அப்படிங்கிறதுனால n-க்கு 1 போடுறோம் கண்டிஷன். செகண்ட் பிரைட் வேணும்னா A sin theta நமக்கே தெரியும் என்னவா இருக்கணும்? n2 போட்டோம்னா 5/2 lambda. அப்ப நம்ம ஸ்லிட்டை எத்தனைவா பிரிச்சுக்கணும்னு நமக்கே தெரியும். ஏபிய we divide it into 5 equal parts. 1, 2, 3. எனக்கு கொஞ்சம் சின்னதா. We divide it into 5 equal parts. அப்ப என்ன 5 equal பார்ட்டா பிரிச்சா பாயிண்ட்ஸ் நேம் பண்ணலாம் C, D, E, F. ஏசிய சிடி கேன்சல் பண்ணிடும். டிஇய இஎஃப் கேன்சல் பண்ணிடும். எஃப்பி போர்ஷன் மட்டும் கேன்சல் ஆகாம இருக்கும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய ரேஸ் கேன்சல் ஆகாதனால இங்க பிரைட்னஸை ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப நம்ம கண்டிஷன் படி எழுதினோம்னா பாத் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 5ஆ பிரிச்சிருக்கிறதுனால A/5 sin theta அது λ/2 இருக்கணும். ஆர் A sin theta is 5/2 lambda. இல்லைன்னா இந்த 2n plus 1 λ/2 எடுத்துட்டானா n-க்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ டைஃப்ராக்ஷன் இன் அ சிங்கிள் ஸ்லிட்ல ஒரு பாயிண்ட் பிரைட்டா இருக்கணும் இல்லை ஒரு பாயிண்ட் டார்க்கா இருக்கணும்னா the path difference between the extreme waves A-லேருந்தும் B-லேருந்தும் வரக்கூடிய வேவ்ஸ்க்கு நடுவுல இருக்கிற path difference A sin theta அது n lambda-வா இருந்தா condition for darkness. இந்த A sin theta
2n plus 1 lambda by 2 இருந்தா அந்த இடம் பிரைட். அப்படியே உல்டாவா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உல்டா கிடையாது, சேம் தான். என்ன டிஃபரன்ஸ்னு இப்ப நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இதுல ப்ராப்ளம் போட்டோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு 2-3 ப்ராப்ளம் போடலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியுது. 2-3 தடவை திரும்ப திரும்ப பொறுமையா புக்ல படிங்க, திரும்ப இங்க வீடியோ கேளுங்க, படிங்க, வீடியோ கேளுங்க, நீங்களே ஒரு தடவை வரைஞ்சு பாருங்க. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் இது புரியுறது யோசனை நிறைய பண்ணணும், கொஞ்சம் நிறைய தடவை ரிப்பீட்டடா கேளுங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மினிமம் இருக்கு இல்லையா, அந்த படம் நாம காட்டினோம். ஃபர்ஸ்ட் மினிமம்னா எவ்வளவு வரைக்கும் சென்ட்ரல் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு, ஃப்ரம் ஹியர் டு ஹியர், சென்டர்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்கு இந்த சென்ட்ரல் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் மினிமம் வரைக்கும் இருக்கு சென்ட்ரல் மேக்ஸிமம். ஸோ சென்ட்ரல் மேக்ஸிமம் முடிகிற இடத்துல ஃபர்ஸ்ட் மினிமம் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மினிமத்தை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ், ஒரு இந்த இது எப்படி இருந்தா, ஏவோட அளவு எப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதை பத்தி நம்ம நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் மினிமம் கண்டிஷன் பார்த்தோம்னா a sin theta is equal to 1 lambda is the condition for first minimum. இந்த ஃபர்ஸ்ட் மினிமத்துக்கு ஆங்குலார் ஸ்ப்ரெட், இந்த சைன் தீட்டா இருக்கு இல்லையா, அது நம்ம ஆங்குலார் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். அது ஆங்குலார் ஸ்ப்ரெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா இஸ் லாம்டா பை ஏ. லாம்டாங்கிறது வேவ் லெங்த், ஏங்கிறது வித் ஆஃப் த ஸ்லிட் அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஸ்டக்கிள். இப்போ வாட் வில் ஹேப்பன் இஃப் திஸ் ஏ இஸ் லெஸ் தேன் லாம்டா, இந்த ஏ வந்து ஸ்லிட்டோட சைஸ் வேவ் லெங்த்தை விட சின்னதா இருந்தா என்ன நடக்கும்? அதுல பார்த்தோம்னா ஏ சின்னதா இருந்தா சைன் தீட்டா இஸ் greater than 1 வருது, which is not possible. So diffraction won't happen. Because நமக்கு தெரியும் sin theta ஓட maximum value is 1. So இங்க sin theta 1 விட பெருசா வரதுனால diffraction நடக்காது. What happens if sin theta is equal to lambda? Sorry, if lambda is equal to a, sorry, sin theta is 90. What happens if lambda is equal to a? Lambda equal to a na sin theta is equal to 1 or theta is equal to 90. அப்ப பார்த்தோம்னா theta 90 னா இந்த ஸ்லிட் இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமே இது வரைக்கும் இருக்கும். அதாவது இப்படி பெண்ட் ஆகி போறது இல்லையா, அந்த ரேஸ் 90 டிகிரி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மினிமம் வராது. ஸோ இவ்வளோ ரீஜியன் வரைக்கும் நமக்கு பிரைட்னஸே தான் கிடைக்கும். அப்ப நம்ம டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தெரியும்னா ஒரு இடம் பிரைட் ஒரு இடம் டார்க்கா இருந்தா தான் தெரியும். இப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாவே பிரைட்டா இருந்தா லைட் பெண்ட் ஆனதே நமக்கு தெரியாது. அதனால டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியாது சார். ஃபுல்லா சென்ட்ரல் மினிமமே இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேடோ ரீஜனுக்கு என்க்ரோச் ஆயிட்டு இருக்கு. ஏ வந்து கிரேட்டர் தேன் லாம்டாவா இருந்தா என்ன? வெரி மச் கிரேட்டர் தேன் லாம்டான்னு வச்சுக்கலாம். வெரி மச் கிரேட்டர் தேன் லாம்டானா sin theta is equal to lambda by a இருக்கு இல்லையா, இந்த a ரொம்ப ரொம்ப பெருசாவா இருந்தா sin theta is very much less than 1. அப்ப theta is ரொம்ப 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 கம்மி, very much lesser அப்படின்னா கிட்டத்தட்ட 0 கிட்டே இருந்துட்டா ரொம்ப ரொம்ப அந்த டைஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஃபுல்லா அது என்ன பண்ண முடியும், வித் இன் த வித் ஆஃப் த ஸ்லிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிடும். என்ன சொல்ல வரோம் இந்த டயக்ராம்ல காட்டினா தெரியும். ஓகே, ஸ்லிட் இருக்கு, ஸ்லிட்டோட சைஸுக்குள்ளேயே மேக்சிமம் வந்து இதுக்குள்ளேயே இந்த பேட்டர்ன் வரும் இவ்வளோட ரீஜன்லயே. இந்த ரீஜன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது, அதனால இதுக்குள்ளேயே இது ஃபுல்லா பேட்டர்ன் வந்துருதுனால இதையும் நம்மளால நல்லா பார்க்க முடியாது. If sin theta if a is greater than lambda but appreciable, lambda விட பெருசு, ரொம்ப வெரி மச் கிரேட்டர் பட் appreciable. appreciable ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஆர்டர்ல a is equal to 2 lambdaன்னு வச்சுக்கலாமே. அப்ப sin theta is equal to lambda by a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா lambda by 2 lambda equal to 1 by 2. அப்ப theta 30 டிகிரில வரும். அப்ப பார்த்தோம்னா நம்ம இந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இங்க சென்ட்ரல் மேக்ஸிமம்ல இருக்கு, 30 டிகிரில போகக்கூடிய ரேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மினிமம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்ப நமக்கு இங்க மேக்ஸிமம் இப்படி பேட்டர்ன் 30 டிகிரில வரும். அப்ப அந்த பேட்டர்னை நம்மளால நல்லா அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் டைஃப்ராக்ஷன் நல்லா நடக்கணும்னா வித் ஆஃப் த ஸ்லிட் இஸ் கம்பேரபிள் டு த வேவ் லெங்த் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 4 கண்டிஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதுல சொல்லும்போது ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப் டு விச்
ரே ஆப்டிக்ஸ் இஸ் வேலிட். அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும், அந்த ஸ்லிட்ல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் ரூலே ஒத்து போகும். அந்த அந்த டிஸ்டன்ஸை தாண்டிட்டா இந்த ஸ்ப்ரெட் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன ஆகும்னா, அப் டு திஸ் டிஸ்டன்ஸ் அந்த பெண்டிங் இருக்கு இல்லையா, சென்ட்ரல்ல இருந்து போகக்கூடிய ரேஸோட பெண்டிங், இந்த அது இந்த ஸ்லிட்டோட வித்துக்குள்ளேயே தான் இருக்கும். அது பெண்டிங் அதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியாது, அது பெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. இந்த டிஸ்டன்ஸை தாண்டி போயிட்டா அந்த பெண்டிங்கை நம்மளால பார்க்க முடியும். ஸோ பெண்டிங் தெரியாத அளவுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இசட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இசட் அதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தோம்னா, we can easily simply derive a squared by 2 lambda. இது ஒன்று ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃப்ரெனல் டிஸ்டன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரே ஆப்டிக்ஸே போதும். இந்த ஏன் இப்படின்னு லைட்டோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரே ஆப்டிக்ஸ் ரூல்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஆனா இந்த டிஸ்டன்ஸுக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த பினாமினனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம வேவ் ஆப்டிக்ஸோட ஹெல்ப் எடுத்தாதான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வித்தவுட் வேவ் ஆப்டிக்ஸ் we cannot explain why this is happening. So ray optics is valid only up to this distance. அந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். So this is about diffraction in a single slit. நாம இன்னைக்கு இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோம். ஆனா நமக்கு இப்போ டவுட் இருக்கு, இன்டர்ஃபரன்ஸும் டைஃப்ராக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, வித்தியாசம் இருக்கான்னு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இதுல கொஞ்சம் சம்ஸ் போட்டுட்டு வில் கோ ஃபார் போலரைசேஷன். பட் இந்த சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் கொஞ்சம் டஃப்பான டாபிக். ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப படிச்சுட்டு வீடியோவையும் கேளுங்க. So we will stop here today.